அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. கஞ்சனூர்னு சுக்கிரஸ்தலம். அங்கேயே கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள் என்று இருப்பார், படுத்திருப்பார். அந்த கோயிலில் நிறைய பசுமாடு இருக்கும். அந்த பசுமாடுக்கு தீவனம் வாங்கி போய் கொடுங்க. அவங்ககிட்டே சொன்னீங்கன்னா பக்கத்தில் தீவன கடையிலேருந்து வர வச்சிருவாங்க. அதுக்கு பே பண்ணிவிடு. அந்த மாட்டுக்காரர்களும் சந்தோஷமாக கொடுங்க. அவ்வளோ பெரிய மாடுகளை பார்த்துக்கிறாருல, உங்களை மாதிரி ஆளுங்க கொடுத்தா தான் மாடுகிட்டையும் சந்தோஷமாக இருப்பார். இல்லைன்னா மாடை போட்டு 2 அடி அடிப்பார். இதெல்லாம் பண்ணுங்க. தனுசுக்கு கழுத்து, வயிறு, தைராய்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தனுசுக்கு என்ன, குரு 7ல் வரார். சமசப்தமத்தில் உங்கள் ராசியை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்குறார். நிறைய நகை வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, முதலீடு செய்கிறதெல்லாம் தனுசு செய்யும். அதே சமயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ல் குரு இருப்பதனால் கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டுவதும் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, பெரிய சிக்கலாயிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுவிடும். உடன் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பெற்றோர் பெரியவருடைய தேகாரக்கம் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்கனால உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். வேர்வை வரணும். தனுசெல்லாம் ஒரு 10 வருஷமாக அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒரு 7-5 வருஷமாக விட்டுடுச்சுங்க. இதெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லாரும் 5 கிலோமீட்டர் போனால் தனுசு 10 கிலோமீட்டர் போகும். இப்போ எங்கடானா நடக்கிறதுக்கே வராது, பெட்டை விட்டே இறங்காது. எப்போ பார்த்தாலும் ரீல்ஸு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்குன்னு உட்காந்துருக்கும். ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்னு சொன்னால் கோவப்படும். ஏன்னா தனுசுக்கு யாராவது அட்வைஸ் சொன்னால் பிடிக்காது. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் இருக்குதுல்ல, எப்பயுமே கோவம் வரும். தனுசு சொன்னதை கேட்டுக்கினே இருந்தால் தான் நல்லது. தனுசுக்கு ஆலோசனை சொன்னால் பிடிக்காது. ஆனால் எழுத்து மட்டும் நீங்கள் கேட்டு தான் தீரும். மற்ற ஆலோசனைக்கெல்லாம் நாங்கள் வரல. உடற்பயிற்சி மட்டும் முக்கியம். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதியம். வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கவனம். சுபவிரியம், அனுகூலம், லாபம், சந்தோஷம். திருமண தடைகள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோக தடைகள் நிவர்த்தி. தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை நிவர்த்தி. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். தனுசு இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு யோகம். தனுசு இருக்கக்கூடிய மனைவி கணவனுக்கு யோகம். பெரிய தொழிலெல்லாம் செட் ஆகுமா, நிறைய பணம் வருமா, ஆச்சரியமாக இருக்கும். எல்லா விதத்திலையும் ஏற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் பெறுவதே தனுசுக்கு சந்தோஷம். சாரங்கபாணி பெருமாளும் கஞ்சனூரும் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும்.